வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. நேயர்களே, இன்று முதல் உபாகம புத்தகத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். உபாகமத்தின் சிறப்பு அம்சம் என்ன என்பதையும் உபாகமத்தின் மைய கருத்து என்ன என்பதையும் குறித்துதான் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபாகமம் என்றால் கட்டளைகளை மீண்டும் கூறுவது, இல்லையெனில் மீண்டும் விளக்குவது ஆகும். உபாகமத்தில் வெறுமனே கட்டளைகளை மீண்டும் கூறாமல் அவைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் விளக்கத்துடன் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டளைகளை இரண்டாம் தலைமுறையினர் தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்குமாறு அறைகூவல் விடுக்கப்பட்டது. என்னாகம புத்தகத்தில் எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்த முதல் தலைமுறையினர் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் முன்பே மரித்து போனார்கள் என்று படித்தோம். முதல் தலைமுறையினர் தங்கள் அவிசுவாசத்தினால் வனாந்தரத்திலே மரிக்க நேரிட்டது. இப்போது ஒரு கூட்ட மக்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க தயாராக உள்ளனர். இவர்கள்தான் இரண்டாம் தலைமுறையினர். தேவன் இவர்களை அல்ல, முதல் தலைமுறையினரையே கானான் தேசத்திற்குள் கொண்டு செல்ல எகிப்திலிருந்து அழைத்து வந்தார் என்பது ஞாபகம் இருக்கிறதா? தேவன் அவர்களுக்கு தேசத்தை கொடுப்பதாக வாக்குத்தத்தமும் செய்தார். ஆனால் அவர்களது அவிசுவாசமே அவர்களை தடை செய்தது. அவர்கள் கானான் தேசத்திற்குள் செல்வோமானால் எங்கள் குழந்தைகள் கொள்ளையாவார்கள் என்று கூறினார்கள். இதனால் தேவன் மிகவும் துக்கமடைந்தார். ஆகையால் கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளை நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்திலே விழும் என்று தேவன் கூறினார். ஆகையால் இரண்டாம் தலைமுறையாகிய அவர்களுடைய பிள்ளைகள் இன்று யோர்தானை கடந்து கானானுக்குள் பிரவேசிக்க ஆயத்தமாக உள்ளனர். அவர்கள் யோர்தானை கடந்து கானானுக்குள் பிரவேசிக்கும் முன் மோசே அவர்களுக்கு பிரசங்கித்த மாபெரும் பிரசங்கத்தின் தொகுப்பே உபாகம புத்தகமாகும். உபாகம புத்தகத்தின் துவக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புதான் இதனை தெரிவிக்கிறது. சூபுக்கு எதிராகவும் பாரானுக்கும் தோப்பேலுக்கும் திசாகாப்புக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்தரத்தின் சமனான வெளியிலே வந்தபோது 40ஆம் வருடம் 11ஆம் மாதம் முதல் தேதியிலே, அதாவது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியில் மோசே இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் நோக்கி உரைத்த வசனங்கள் என்று அந்த குறிப்பின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். இது அவர்கள் 40 வருடங்கள் வனாந்தரத்தில் சுற்றி நடந்தார்கள் என்பதை நினைவுபடுத்துகிறது. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் போர் வீரர்களைப் போல் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு குறிக்கப்பட்ட வரிசையில் ஒழுங்கும் கிரமமாக நடந்து வந்தார்கள். நாம் நினைவில் கொள்ள வேண்டிய மற்றொரு காரியம், அவர்கள் கானான் நாட்டிலிருந்து புறப்பட்டு எகிப்திற்கு வெளியே வந்து சீனாய் மலையின் வழியாக காதேஸ் பர்னேயாவுக்கு வந்தார்கள். ஏனெனில் பெலிஸ்தியர் அந்த பகுதியில் வசித்து வந்தார்கள். இவ்வாறு அவர்கள் 38 வருடங்கள் வனாந்தரத்தில் சுற்றி நடந்தார்கள். கடைசியாக அவர்கள் யோர்தானுக்கு கிழக்கான சமவெளியிலே பாளையம் இறங்கினார்கள். இங்கிருந்து அவர்கள் கானானுக்குள் படையெடுத்து செல்லும் முன் மோசே உபாகம புத்தகத்தில் காணப்படுகிற செய்திகளை பிரசங்கித்தார். உபாகம புத்தகத்தில் ஏற்கனவே கூறப்பட்டுள்ள கட்டளைகளும் சட்டங்களும் மீண்டும் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. எகிப்திலிருந்து வெளிவந்த முதல் தலைமுறையினரில் காலேபும் யோசுவாவும் தவிர மீந்தவர்கள் மரித்து போனபடியால் இரண்டாம் தலைமுறையினருக்கு மீண்டும் கூறும் அவசியம் ஏற்பட்டது. மோசே இரண்டாம் தலைமுறையினரும் இதனை அறிய வேண்டும் என்று விரும்பினார். தம்முடைய இறுதி நாட்களை கழித்து கொண்டிருக்கும் மோசே தங்களுடைய குழந்தைகள் கானானுக்குள் பிரவேசிக்கும் முன் தேவனுடைய சட்ட திட்டங்களை தெளிவாக அறிய வேண்டும் என்றும்
அதை அறிவிக்க வேண்டியது தமது தலையாய பணி என்றும் கருதினார். அன்பானவர்களே, ரட்சிப்பை குறித்த உவமானம் வேதாகமத்தின் முதல் 5 புத்தகங்களிலும் தொடர்ச்சியாக கூறப்பட்டுள்ளது. ஆதியாகமம் ரட்சிப்பின் துவக்கத்தை கூறுகிறது. யாத்ராகமம் நாம் பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவதை இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றதன் மூலம் கூறுகிறது. பழைய ஏற்பாட்டில் காணப்படும் விடுதலை என்ற வார்த்தையும் ரட்சிப்பு என்ற வார்த்தையும் ஒரே பொருளை கொடுக்கிறது. என்னாகமம் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டும் ஏன் கானானுக்குள் பிரவேசியாமற் போனார்கள் என்ற பயங்கரமான செய்தியை கூறுகிறது. அவர்கள் விடுதலையானவுடன் கானானுக்குள் பிரவேசித்திருக்க வேண்டும். இந்த உவமானம் நாமும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவுடன் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பரிபூர்ண ஜீவனை குறிக்கிறது என்று நாம் பல முறை சிந்தித்தோம். இது வாக்குத்தத்த தேசமாகிய ஆசீர்வாதங்களையும் ஆன்மீக அனுபவங்களையும் ஆன்மீக வரங்களையும் குறிப்பிடுகிறது. இந்த வாழ்க்கையில்தான் நாம் பிரவேசிக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேலர்கள் 40 வருடங்கள் வனாந்திரத்தில் சுற்றி நடந்தது போல நாமும் சுற்றி கொண்டிருக்கிறோம். நாம் வனாந்திரமான வாழ்க்கையில் சுற்றித் தெரிந்து இப்போது ஆண்டவரே, இந்த வனாந்திர வாழ்க்கை போதும் என்று மனம் திருந்தியவர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இப்போது தேவன் நமக்கென்று வைத்திருக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பரிபூர்ண ஜீவனையும் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம். அழிந்து போகும் மனுக்குலத்துடன் சேராமல் அர்ப்பணித்த கூட்டத்தோடு சேர்ந்து கொள்ள விரும்புகிறவர்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள செய்திதான் உபாகம புத்தகம். எனக்கென்று வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். வனாந்திரம் போன்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நீர் கொடுக்கும் பரிபூர்ண ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்புகிறேன் என்று ஏங்கும் மக்களுக்கான தேவ செய்திதான் உபாகமம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுவீர்களானால் இந்த புத்தகம் உங்களுக்காகவே எழுதப்பட்டுள்ளது என்பதை மறந்து போக வேண்டாம். தேவன் அருளும் வாக்குத்தத்த தேசமாகிய பரிபூர்ண ஜீவனை நிச்சயம் நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். உபாகம புத்தகத்தின் முக்கிய செய்தி தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதாகும். ஜனங்கள் எல்லாரும் அவர் மீது அன்பு கூற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் என்னாகம புத்தகத்தின் மைய கருத்தை எடுத்துரைப்பது போல உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் உபாகமத்தின் மைய கருத்து அமைந்துள்ளது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் மோசேயின் மற்ற பிரசங்கங்களையும் அவற்றின் நோக்கங்களையும் உள்ளடக்கியுள்ளது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வரையுள்ள வசனங்கள் மோசேயின் சிறந்த செய்தியாக பண்டைய யூத போதகர்களால் கருதப்பட்டது. இதுதான் யூதர்களின் விசுவாச அறிக்கையாகவும் கருதப்பட்டது. இஸ்ரவேலர்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் பிரவேசிப்பதற்கு முன் மோசே அவர்களிடம் கூறுவது என்னவென்றால், தேவன் தம்மிடத்தில் முழு இருதயத்தோடும் அன்பு கூறும் கூட்டமாக உங்களை அழைத்திருக்கிறார். அவரில் அன்பு கூற நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் அவருடைய வார்த்தைகளை அறிந்திருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளும் பெரியவர்களாகும் போது அவர்களும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவர்களும் தேவனை அறிய வேத வசனங்களை அறிந்தவர்களாகவும் கீழ்ப்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆகவே முதலாவது நீங்கள் தேவனிடம் அன்பு கூறுகிறவர்களாகவும் அவருடைய வார்த்தைகளை அறிந்தவர்களாகவும் கீழ்ப்படுகிறவர்களாகவும் அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவும் கட்டளையிடுகிறேன் என்கிறார். இங்கு மோசே பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாகவும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாகவும் எவ்வாறு வளர்க்கப்பட வேண்டும் என்ற போதனை முறையை கூறுகிறார். பிள்ளைகள் வளர்ந்து தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறவர்களாகவும் கீழ்ப்படுகிறவர்களாகவும் பெற்றோர் அவர்களை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதுதான் மோசே பிரசங்கத்தின் சாராம்சம் ஆகும். மோசே எடுத்துக்கூறும் கல்வி திட்டமானது 4 அடிப்படைகள் கொண்டது. முதல் அடிப்படை வெளிப்படுத்துதல் ஆகும். பெற்றோருக்கு மோசே கூற விரும்புவது என்ன? நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனிடத்தில் அன்பு கூற கற்றுக் கொடுக்க வேண்டுமானால் அவர்களுக்கு தேவனுடைய வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவன் இருக்கிறார் என்பதுதான் மோசேயின் போதனை. தேவன் இருக்கிறார் என்று ஒத்துக்கொள்ளும்போது அவர்
சர்வ வல்லவராக இருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. தேவன் பரிபூரணர். தத்துவ ஞானிகள் மாசற்றவர்கள் யாராவது உண்டா, மாசற்ற பொருள் ஏதாவது உண்டா என்ற கேள்வியை எழுப்புகின்றனர். இங்கு மோசே, தேவன்தான் உன் பரிசுத்தர், மாசற்றவர், ஆகவே அவருடைய வார்த்தைகளும் இல்லையெனில் வசனங்களும் பரிசுத்தமானது, ஆகவே அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது என்று கூறுகிறார். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அதை அவன் விடாதிருப்பான் என்று வேதம் கூறுகிறது. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழி ஒன்று உண்டு. அதில் பிள்ளை நடக்கும்போது குறைவில்லாத வாழ்க்கைக்கு நேராக நடக்க முடியும். சிலர் குறைவில்லாத ஒன்று உண்டு என்பதை நம்ப மறுக்கிறார்கள். எல்லா விளைவுகளுக்கும் பின் விளைவுகள் உண்டு என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். நற்காரியங்களுக்கு நல்ல விளைவுகளும் துர்க்காரியங்களுக்கு கெட்ட முடிவும் நிச்சயமாகவே உண்டு. பின் விளைவுகள் நிச்சயமானால் நன்மையையும் தீமையையும் தெரிந்தெடுக்கும் வாய்ப்பும் நிச்சயமாக இருக்க வேண்டும். இந்த நிச்சயமான பூர்ணமான காரியங்களை குறித்து மோசே இங்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவன் பூரணராயிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை பூரணமுள்ளதாய் இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழி ஒன்று உண்டு. பிள்ளைகள் நடக்க வேண்டிய பூர்ணமான காரியங்களை நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மோசே கூறும் இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்வோமானால் நாம் பிள்ளைகளை வளர்க்கும் முறையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒரு முறை ஒரு மனோ வைத்தியர் ஒரு பெண்கள் கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவர், உங்கள் பிள்ளையை ஒரு வேலையை செய்ய வைப்பதற்கு எத்தனை முறை நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது என்று கேட்டார். ஒரு பெண் எழுந்து 3 முதல் 5 முறை என்று கூறினார். ராஜா, நீ படுக்க நேரமாகிவிட்டது என்று சொல்லி 3 நிமிடம் கழித்து பார்த்தால் அவன் காதில் வாங்கியதாகவே தெரியாது, படுக்கைக்கு போவதாகவும் தெரியாது. ஆகவே மீண்டும் ராஜா, படுக்கைக்கு போ என்று 2 அல்லது 3 முறை கூற வேண்டியதிருக்கும் என்று அந்த பெண் கூறினார். உண்மையிலே அவன் படுக்கைக்கு போக வேண்டும் என்று ஒரு தாய் நினைத்திருந்தால் சொல்லிக்கொண்டே இருக்க மாட்டாள். அவனை படுக்க வைப்பாள், அதாவது செயலில் காட்டுவாள். தேவன் பூரணர். அவர் நமக்கு கொடுத்துள்ள வார்த்தையும் பூரணமுள்ளது. பிள்ளைகளை நடத்த வேண்டிய பூரணமான வழியும் நிச்சயமாக உண்டு. நாம் அந்த திட்டமான வழியிலே பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் நிச்சயமாக பிள்ளை இவ்வாறு செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தால் அதை செய்ய வைப்போம். தேவன் 5 முறை கூறுகிறவர் அல்ல, 1 முறை கூறுகிறார். அப்படியே செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் பிள்ளைகளுக்கு தேவனுடைய மாறாத வார்த்தையை கற்றுக் கொடுத்து அவர்கள் நடக்க வேண்டிய வழியில் நடக்க அவர்களுக்கு போதிப்போமா? உபாகமத்தில் மோசே பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாகவும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாகவும் எவ்வாறு வளர்க்கப்பட வேண்டும் என்று போதனை முறையை கூறுகிறார். பிள்ளைகள் வளர்ந்து தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறவர்களாகவும் கீழ்ப்படுகிறவர்களாகவும் பெற்றோர் அவர்களை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதுதான் மோசே பிரசங்கத்தின் சாராம்சம் ஆகும். மோசே கூறும் கல்வி திட்டமானது 4 அடிப்படைகள் கொண்டது. முதல் அடிப்படை வெளிப்படுத்துதல் ஆகும். தேவனுடைய வசனமே வெளிப்படுத்துதல் ஆகும். ஒவ்வொரு கல்லூரியும் பள்ளிக்கூடங்களும் ஒரு நோக்கத்தோடு நிறுவப்பட்டுள்ளன. அந்த கல்விக்கூடத்தை நிறுவியவர்கள் அது உண்டாக்கப்பட்டதன் நோக்கத்தை தெளிவாக எழுதி வைத்திருப்பார்கள். அநேக பழம்பெரும் கல்வி நிறுவனங்களில் எழுதப்பட்டுள்ள வாசகம் என்ன தெரியுமா? எங்கள் பிள்ளைகள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், ஏனெனில் தேவன்தான் எல்லாவற்றிற்கும் உறைவிடம். அவரே அவர்களை உருவாக்குபவர். அவரே இந்த உலகில் சிறந்தவர். ஆகவே எங்கள் பிள்ளைகள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வசனங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தேவனை அறியும் அறிவில் வளர வேண்டும் என்ற நோக்கங்களோடு தான் இந்த கல்விக்கூடங்கள் நிறுவப்பட்டுள்ளது என்று எழுதப்பட்டுள்ளது. ஆனால் இன்று இப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கங்களோடு தொடங்கிய அநேக கல்விக்கூடங்களிலே தேவனை பற்றி அறிந்து கொள்ளும் வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. ஆனாலும் கூட இந்த வாசகங்கள் அங்கு இடம்பெறுகின்றன. மோசே பரிபூர்ணராகிய தேவனுடைய பரிபூர்ண வார்த்தையை
கற்றுக் கொடுப்பதையே முதலாவது அடிப்படை என்று கூறுகிறார். கல்வி முறையின் இரண்டாவது அடிப்படை பொறுப்பு. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது யாருடைய பொறுப்பு? சிலர் கல்வி நிறுவனங்களும் பொது நிர்வாகங்களும் தான் பொறுப்பு என்று கருதுகின்றனர். சில கிராமங்களிலே ஆசிரியர்கள் வீடு வீடாக சென்று குழந்தைகளை தங்கள் பள்ளிக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றனர். அதை பார்க்கும்போது அநேகர் இது நிர்வாகங்கள் அமைத்திருக்கும் ஆசிரியர்களின் பொறுப்பு என்று நினைக்கின்றனர். இன்னும் சிலர் கல்வி பணி திருச்சபையின் பணி. பிள்ளைகள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமானால் திருச்சபைதான் அதற்கான சிரமம் எடுக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் என் குழந்தையை ஞாயிறு பாடசாலையில் கொண்டு விடுகிறேன். இதோடு என் பொறுப்பு முடிந்து விடுகிறது. ஆனால் திருச்சபைதான் பிள்ளைகள் தேவனை அறியும் அறிவில் வளரவும் அவரை நேசிக்கவும் அவருக்கு கீழ்ப்படியவும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கருதுகின்றனர். ஒரு வருடத்திற்கு 8760 மணி நேரங்கள் உள்ளன. ஒருவேளை உங்கள் குழந்தைகள் தவறாமல் ஓய்வு நாள் பாடசாலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் வருடத்திற்கு 26 மணி நேரம் மாத்திரம்தான் தேவனை பற்றி அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த 26 மணி நேரம் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என்று நம்புகிறீர்களா? இன்னும் சிலர் எங்கள் பிள்ளைகளை வேத பாடங்களையும் நன்னெறிகளையும் கற்றுக் கொடுக்கும் பள்ளியில்தான் சேர்க்கிறோம் என்று கூறுகின்றனர். இது நல்லதுதான். அந்த பள்ளிகளிலே வேத பாடங்களையும் நன்னெறிகளையும் கற்றுக் கொடுக்கின்றனர். ஆனால் அந்த குழந்தைகள் வருடத்திற்கு அதிகபட்சமாக 1590 மணி நேரங்கள் மாத்திரமே பள்ளியில் செலவிடுகின்றனர். தேவனை பற்றி அறிகிற அறிவை போதிப்பது கல்விக்கூடங்களின் பொறுப்பு என்று நினைப்பது சரியாகாது. ஏனெனில் ஞாயிறு பாடசாலையிலும் வகுப்பறையிலும் ஒரு குழந்தை செலவிடும் நேரம் வருடத்தின் 8760 மணி நேரத்தில் 1/5 மாத்திரமே. மீதி 4 பகுதி நேரத்தை அந்த குழந்தை தன் பெற்றோருடன் தான் செலவிடுகிறது. ஆகவே பிள்ளைகளுக்கு தேவனை பற்றி அறிகிற அறிவிலும் அவரில் அன்பு கூறவும் அவருக்கு கீழ்ப்படியவும் கற்றுக் கொடுப்பது பெற்றோரின் தலையாய பணியாகும். அதைத்தான் மோசே பெற்றோராகிய நீங்கள்தான் பொறுப்பாளிகள் என்று கூறுகிறார். குறிப்பாக மோசே இந்த பொறுப்பு தகப்பனை சாரும் என்று கூறுகிறார். முதலாவது இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது, பின் அதை உன் பிள்ளைகளுக்கு போதிப்பாயாக என்று கட்டளையிடுகிறார். ஒரு தாய் தன் குழந்தைக்கு தேவனை பற்றி போதிப்பது சாதாரண காரியம். வேதாகமம் தகப்பன் தன் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக கூறுகிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஏசாயாவும் கூறுகிறார். ஆகவே உண்மையாகவே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொறுப்பு தகப்பனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பெற்றோர் தாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் அதிகாரத்தை ஆசிரியர்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் பிள்ளைகளை குறித்த பொறுப்பு பெற்றோரிடமே உள்ளது. விமானப்படையில் பணிபுரியும் உயர் அதிகாரி ஒவ்வொரு குறிப்பிட்ட வேலையையும் ஒவ்வொரு துறையை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கிறார். அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்வார்கள். ஆனாலும் படையை குறித்த முழு பொறுப்பும் அந்த உயர் அதிகாரியிடமே உள்ளது. ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அந்த உயர் அதிகாரித்தான் விசாரணை கமிஷனுக்கு பதில் கூற வேண்டும். ஏனெனில் அவர் தன்னுடைய பொறுப்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க முடியாது. அதுபோல பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் அதிகாரத்தை கல்வி நிலையத்திடமோ சபையிலோ ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்களிடமோ விடலாம். அவர்கள் பொறுப்பை அவர்கள் மறந்து போகக்கூடாது. ஏனெனில் தேவனே அவர்களுக்கு இந்த பொறுப்பை கட்டளையிட்டுள்ளார். இதைத்தான் மோசேயும் கூறுகிறார். கல்வி முறையின் மூன்றாவது அடிப்படை உறவு. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனியுங்கள். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசிக்கொண்டிரு. இந்த வசனத்தை படிக்கும் அநேகர் இது இன்றைய அவசர உலகில் சாத்தியமில்லையே என்று கூறுகின்றனர். அதாவது, எங்கள் வேலை நிமித்தமாக நாங்கள் பிள்ளைகளோடு நேரம் செலவழிப்பதில்லை, முயன்றாலும் அது முடியாது. அவர்கள் காலையில் எழுந்திருக்கும் முன்னதாக நான் வேலைக்கு சென்று விடுகிறேன். அவர்கள் படுக்கைக்கு சென்ற பின்னர்தான் நான் வீடு திரும்புகிறேன் என்று கூறும் தகப்பன்மார் அநேகர் உண்டு.
இது அவர்கள் பொறுப்பை தட்டி கழிப்பது போல் காணப்படுகிறது. இன்னும் சிலர், நான் என் பிள்ளைகளோடு வெளியே எங்கும் செல்வதில்லை, பின்னர் எப்படி அவர்களுக்கு போதிப்பது என்று கேட்கின்றனர். பிரியமானவர்களே, வேத வசனங்களை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ப அர்த்தப்படுத்தக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ப நாம் அமைத்து கொள்ள வேண்டும். வேதாகமம் ஒருபோதும் நடைமுறைக்கு ஒத்துவராத கருத்துக்களை கூறுவதில்லை. வேதாகமத்தை பின்பற்றும் போது குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும். பெற்றோர் பிள்ளைகள் உறவு மிக முக்கியமானது. பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்க கடமைப்பட்டவர்கள். நான் வீட்டில் நேரம் செலவழிக்க முடியாது, என் வேலை என்னை அப்படி அனுமதிக்கவில்லை என்று கூறுவது தகப்பன் பிள்ளை உறவில் இருந்து விடுவித்துக் கொள்வதையே காட்டுகிறது. இன்னும் சிலர், எனக்கும் என் பிள்ளைக்கும் இடையே தலைமுறை இடைவெளி உள்ளது, ஆகையால் என்னால் அவனை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறுகின்றனர். அது தலைமுறை இடைவெளி அல்ல, உறவில் வந்த இடைவெளி. குடும்ப வாழ்க்கையில் உறவு என்பது மிக முக்கியமானது. ஒரு தகப்பனார் கூறிய சம்பவம் நினைவிற்கு வருகிறது. ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர்கள் குடும்பமாக ஜெபிப்பார்களாம். அப்போது ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்காக ஜெபிப்பார்களாம். அதுபோல இரவிலும் அவர்கள் ஜெபிப்பார்களாம். அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் அன்றைய நாளில் தங்கள் வாழ்க்கையில் சம்பவித்த நன்மைகள், கெட்ட காரியங்களை குறித்து பகிர்ந்து கொள்வார்களாம். ஒரு நாள் இரவிலே அவ்வாறு அவர்கள் பகிர்ந்து கொள்ளும்போது அவர்கள் இளைய மகன் தான் பள்ளியில் வரைந்த ஒரு படத்தை காட்டினானாம். அப்போது தகப்பன், மகனே, இந்த படத்தின் விளக்கம் என்ன என்று கேட்டாராம். அப்போது சிறுவன், இது என்னுடைய வகுப்பிலே என் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத சம்பவத்தை வரைந்து காட்டுமாறு என் ஆசிரியை கேட்டார். நான் இதை வரைந்தேன் என்று கூறினானாம். அந்த படம் எதை சித்தரிக்கிறது தெரியுமா? ஒரு நாள் இவர் தன் மகனை அழைத்து கொண்டு ஒரு விளையாட்டு மைதானத்திற்கு சென்றார். அவன் விளையாடி கொண்டு எங்காவது சென்றுவிடக்கூடாதே என்று அவன் விளையாடி முடித்த பின் அவனை ஒரு இடத்தில் அமர செய்துவிட்டு, மகனே, இப்போது நான் மைதானத்தை சுற்றி ஓடப் போகிறேன். எத்தனை முறை இந்த மைதானத்தை சுற்றி வருகிறேன் என்று நீ சரியாக சொல்ல வேண்டும் என்று கூறினாராம். அதைத்தான் இன்று அவன் பள்ளியில் தன்னுடைய மறக்காத அனுபவமாக வரைந்திருந்தானாம். பாருங்கள், இந்த சிறுவனுக்கு தன் தகப்பனோடு மைதானத்திற்கு சென்ற அனுபவம் மறக்க முடியாத அனுபவமாக மாறிற்று. இது பெற்றோர் தங்கள் பிள்ளைகளிடம் காட்ட வேண்டிய உறவை சித்தரிக்கிறது. இதைத்தான் மோசேயும் கல்வி முறையில் உறவு என்பது முக்கியமானது என்று கூறுகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளிடம் நல்ல உறவு வைத்துக் கொள்ளும் போது அநேக விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவாகிறது. கல்வி முறையின் 4வது அடிப்படை உண்மை நிலை. மோசே கூறுவதை கவனியுங்கள். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. பின் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிப்பாயாக என்று கூறுகிறார். இது மிகவும் முக்கியமானது. இன்று அநேகர் தங்கள் பிள்ளைகளிடம் பல பெரிய தலைவர்கள், வீரர்கள், ஊழியர்கள் ஆகியோருடைய வாழ்க்கையை கூறி நீ அவர்கள் போல் வாழ வேண்டும் என்று கூறுகிறார்கள். இது அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலிருந்து எதையுமே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியவில்லை என்பதை காட்டுகிறது. இந்த போதனை அவர்களுக்கு ஏதோ ஒரு ஆசிரியர் விளக்கம் கொடுப்பது போல் காணப்படுகிறது. பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடமிருந்து சத்தியங்களை, நன்னறிகளை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றனர். இயேசு கிறிஸ்து, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று கூறுகிறார். இதுதான் நம் உண்மை நிலையை பிரதிபலிக்கிறது. நாம் கடந்த 5 வருடங்களாக எதற்காக பணத்தை செலவிட்டோம், நேரத்தை செலவிட்டோம் என்பதை ஒரு முறை சிந்தித்து பார்த்தால் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நம்முடைய மதிப்பீடுகள் என்ன என்பது தெரியும். இதைத்தான் பிள்ளைகளும் தங்களுடையதாக்குகிறார்கள். பெற்றோர் முக்கியத்துவம் கொடுக்கும் காரியத்திற்கு பிள்ளைகளும் முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். இதைத்தான் உண்மை நிலை என்று அழைக்கிறோம். ஒரு முறை ஒரு போதகர் தன் 20 வயது மகனிடம் தன் நண்பர்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையையும் கூறினாராம். அரை மணி நேரம் அவர் அவனோடு அமர்ந்து அவர்கள் நல்ல குணங்கள், வாழ்க்கை
இவற்றை விவரித்தாராம். கடைசியில் அவரது மகன், தகப்பனே, இவர்கள் அனைவரும் நல்ல காரியங்கள் செய்துள்ளனர். ஆனால் இவர்களைக் காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆகவே நானும் ஒரு போதகராக பணியாற்றப் போகிறேன். உங்களைப் போலவே அநேகருக்கு சாட்சியாகவும் சிறந்த ஊழியனாகவும் மாற ஆசைப்படுகிறேன் என்று கூறினானாம். இது போதகரின் உண்மை நிலையை காட்டுகிறது. அன்பானவர்களே, உபாகம புத்தகத்தில் மோசே பெற்றோர் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க கூறும் 4 அடிப்படைகளை கற்றுக்கொண்டோம். முதலாவது வெளிப்படுத்துதல், 2வது பொறுப்பு, 3வது உறவு, 4வது உண்மை. இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போமானால் நம்முடைய பிள்ளைகள் தேவனை அறிந்து கொள்ளவும் தொடர்ந்து அவைகளை அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவும் உதவியாக இருக்கும். இந்நிகழ்ச்சியை கேட்டமைக்கு நன்றி கூறுகிறோம். எமது முகவரி: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.